நாமத்திற்கு சூத்திரம். இந்த நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 18 வரை. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 18 வரை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை அக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரரை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கின்றவன் அக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படார். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குள் உட்பட்டாயிற்று. ஆமீன். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவாராக. The scripture from John chapter 3 verses 16 to 18. John chapter 3 verses 16 to 18. For God so loved the world that he gave his only begotten Son, that whoever believes in him should not perish but have everlasting life. For God did not send his Son into the world to condemn the world, but that the world through him might be saved. He who believes in him is not condemned, but he who does not believe is condemned already, because he has not believed in the name of the only begotten Son of God. May the good Lord speak to us through this word. Amen. கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வரும்படி தேவன் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இது எல்லாமே தேவனுடைய சுத்த கிருபை மட்டுமே. கர்த்தருடைய நாமம் இந்த மத்தியில மகிமைப்படுவதாக. வாசித்த இந்த பகுதியிலிருந்து ஆவியானவர் நிச்சயமாக இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைப்படுவாராக, பேசுவாராக. அவர் வைத்திருக்கிற இந்த நாள் ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொண்டு செல்ல கிருபை செய்வார். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையான கர்த்தர் நீர் ஐயா. எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவரும் நீர் ஒருவரே ராஜா. இதோ இந்த நாளிலும் அப்பா நீர் கொடுத்த இந்த வார்த்தை நிமித்தம் இந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். அப்பா எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பமாய் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறோம். நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல அப்பா நீர் செய்யும். உங்களுடைய வார்த்தை புறப்பட்டு வரும் போதே அந்த வார்த்தை சுகமாக்கும், பலப்படுத்தும். அப்பா பலவீனனை பலப்படுத்தி அப்பா உமக்காய் எழுந்து பிரகாசிக்க செய்யும் என்று விசுவாசத்தோடு கூட உடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆவியானுடைய கருத்துல இந்த வார்த்தையை கொடுக்கிறோம். துதி கன மகிமை சோஸ்திரம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமையை வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசித்த இந்த பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா 3 வசனம் நம்ம வாசிச்சோம். இந்த 3 வசனத்திலையும் முதல் வசனம் நமக்கு மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு வசனம். முதல் வசனம் அவங்க வாசிக்க கேட்போம். ஒவ்வொரு வசனமா வாசிச்சு அதுகளுக்கு கர்த்தர் சுருக்கமா அதுல என்ன வச்சிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அப்புறம் செய்திக்குள்ள போறேன். முதல் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இவ்வளவுனா அளவே இல்லாம, எவ்வளவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு, அளவே இல்லாத பிரகாரமாக அவர் அன்பு கொண்டார். அவருடைய அன்புக்கு ஆழம், அகலம், நீளம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் அன்பு கொண்டார். அது மட்டும் இல்ல, நமக்காக தன்னையே ஜீவ பலியாக கொடுத்த அன்பு. ஓகேங்களா? அந்த அன்புக்கு நம்ம மெஷர்மெண்ட் எப்படியும் கொடுக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு அன்பு. அடுத்த வசனம் 3:17, உலகத்தை அக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை
உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். நமது சோஸ்திரம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்கும்படி அவரை குமாரனை அனுப்பல. எதுக்காக அனுப்பினார்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ரொம்ப சிம்பிளா சொன்னா அவருடைய நோக்கமே உலகம் முழுவதுமாய் உள்ள ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்படணுன்ற நோக்கம் மட்டுமே. 3:18 அவரை விசுவாசிக்கின்றவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார். ஓகே, போதுமா? அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்படின்னா நிச்சயம் ஆக்கினை தீர்ப்பு அவங்களுக்கு கிடையாது. நீங்க அவரை விசுவாசிக்கும் போது ஆக்கினை தீர்ப்பு வைக்கப்படவே இல்லை. ஒருவேளை விசுவாசியாமல் இயேசுவின் நாமத்தை அவங்க அறியாமல் எனக்கு வேண்டாம் இயேசு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த ஆக்கினை தீர்ப்பு அவங்கள உட்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா? அவர் தேவன் அந்த ஆக்கினை கூட கொடுக்கறது இல்லை. ஆனா ஆக்கினைக்குள்ளாக அவர்களே தங்களை உட்படுத்துகிறாங்க. ஓகே, இந்த 3 வசனத்துல நம்ம பார்க்க போறது அவருடைய ஆழமான அன்பு எப்படிப்பட்டது. அந்த ஆழமான அன்பு எப்படி நம்முடைய வாழ்க்கையை அழகா மோல்ட் செய்யும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தி நிலைநிறுத்தும். ஸோ அந்த அன்பு எப்படிப்பட்டது அப்படின்றத அந்த நாளில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த நாட்கள் நம்ம கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். ஸோ கிறிஸ்துமஸ் நாட்களில் நிற்கிறோம். ஸோ கிறிஸ்துவின் பிறப்பு எதுக்கு அப்படின்றத ரொம்ப ஆழமாக கற்றுக்கொண்டோம், காரியங்களை செய்து கொண்டு வரோம். இந்த நாளில் கர்த்தர் சொல்ல ஒரு காரியம், இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே ஒட்டுமொத்த உலக மக்களை ரட்சித்து மீட்கவே அவர் வந்தார். ஒரு காரியம் நம்ம நிச்சயமா நமக்கு தெரியும், அவருடைய நோக்கம் ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்பதுதான். ரொம்ப சிம்பிளா சொன்னா அவர் எல்லாத்தையும் ரட்சிக்க பண்ணணுன்றதுக்காக அவர் பிரயாசப்பட்ட நிமித்தம் தான் தன்னையே ஜீவ பலியாக சிலுவையில் என்ன செஞ்சாரு, ஒப்பு கொடுத்தார். அது மட்டும் இல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தை விலை கிரயமா கொடுத்து நம்ம ஒவ்வொருவரையும் அவருக்கு சொந்தமா வாங்கிட்டார். இப்ப நமக்கு நாம் சொந்தமானவர்கள் அல்ல. நம்ம யாரோட சொந்தமா இருக்கோம்? கிறிஸ்துவின் சொந்தமா இருக்கோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்கள் யாருக்கு சொந்தம்? கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். சோ இப்போ ரத்தத்தினால் நம்ம வாங்கிக்கிட்டாரு. ஒரு மனுஷன் இந்த சத்தியத்தை கேட்டு சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்படும் போது முத அவன் செய்யற ஒரு காரியம், அவரை ஏற்றுக்கொள்கிறான். அவரை ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்ல, தன்னை அவரை இயேசுகிட்ட ஒப்பு கொடுக்கிறான். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் இயேசுவின் பிள்ளையாக ஒரு அந்தஸ்தை பெறுகிறான். எல்லாத்துக்கும் ஒரு வசனம் இருக்கு. ஓகேங்களா? எப்படி அந்த ரட்சிப்பை பெற்றோன்னா அவங்க பிள்ளையா மாற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜான் 1:12 வாசிக்கணும். ஆனா வாசிக்க வேணாம், நான் ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுறேன். உங்களுக்கு அந்த வசனம் தெரியும். அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டார். ஓகேங்களா? நீங்க அதுல ஒரு டவுட்டே வேண்டாம். நீங்க அவருடைய பிள்ளைகள்ன்ற அந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கிற பொக்கிஷன்றது ரொம்ப பெருசு. ஸோ அந்த ரட்சிப்பு சாதாரணமானதில்லை. நமக்கு கிடைச்சிருக்க ரட்சிப்பு ஒரு விலையேற பெற்ற ஒரு ரட்சிப்பு. அது உள்ளுக்கு ஒரு பொக்கிஷம் வச்சிருக்காரு. அந்த பொக்கிஷம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்க்க போறோம். அந்த பொக்கிஷம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதை புரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு கார் வாங்குறீங்க. அந்த கார் வாங்கும் போதே ஏர்பேக் கார் உங்களுக்கு இருக்கு. எதுக்கு அது கொடுக்குறாங்க? சேஃப்டிக்கு. ஒரு வேளை திடீர்னு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகுனா உங்களை பாதுகாக்கும். அதோட கூட இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. எதுக்கு? திடீர்னு ஒரு வேளை ஆக்சிடென்ட் ஆகுனா டேமேஜ் ஆகும். அதை சரிப்படுத்துறதுக்கு இந்த இன்சூரன்ஸ் நமக்கு உதவியா இருக்கும். யாருமே கார் வாங்கிட்டு ஆக்சிடென்ட் ஆகணும், அப்படி ஆக்சிடென்ட் ஆகி தான் ஓட்டணும்னு சொல்லி அதை நினைச்சே பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஆனா சில சூழ்நிலைகள், சில காரியங்கள், ஒருவேளை நம்ம கவனக்குறைவா இருக்கலாம், ஒரு நேரத்துல ஓவர் ஸ்பீடா இருக்கலாம், ஒருவேளை நம்மளே நல்லா போனாலும்
திடீர்னு எவனாச்சும் மோதுவான். ஒருவேளை மனுஷன் காரில் மோதாட்டியும் ஒரு மிருகம் கூட என்ன செய்யும், மோதி ஆக்சிடென்ட் ஆகிடும். ஆமாவா இல்லையா? இப்படி ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகுனா அதை சரிப்படுத்துறதுக்கு இந்த இன்சூரன்ஸு நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா 1000 கணக்கில், 2000 கணக்கில், 10,000 கணக்கில் சில சமயத்தில் அந்த டேமேஜ் வரும். ஸோ இது எல்லாமே இந்த இன்சூரன்ஸ் செய்யும், சரிப்படுத்தும். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைச்சிருக்க இந்த ரட்சிப்புக்குள்ள ஒரு பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பொக்கிஷம் எப்படிப்பட்ட பொக்கிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொக்கிஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது பல காரியத்தின் மத்தியில நம்ம கடந்து செல்லும் போது பல காரியங்களை அதை சரிப்படுத்தும். நம்ம தேவனோடு கூட ஓட, அவரோடு கூட நடக்க நிறைய காரியங்களை இந்த பரிசுத்த ஆவியானவர் வச்சு, இந்த பொக்கிஷம் நான் சொல்றது பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிடைச்ச பொக்கிஷம். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறபடினால அந்த பொக்கிஷமான தேவன் நமக்கு என்ன செய்வார், நம்முடைய காரியங்கள், ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அவரோடு கூட நடக்கிறோம், சில சூழ்நிலைகள் தவறு செஞ்சிருவோம், சில சூழ்நிலைகள் பாவம் கூட செஞ்சிருவோம். ஸோ கோபத்தினால ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன செய்வோம், தவறு செஞ்சிருவோம். ஸோ இங்கே இருக்கிற யாராச்சும் கார் வாங்கி நான் இது வரைக்கும் ஆக்சிடென்டே ஆகாமல் ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? கார் எடுத்தோடனே ஆக்சிடென்ட் ஆயிட்டேன், என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு. காருக்கு மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்க்கையில் அந்த அனுபவம் நிறைய இருக்கு. சூழ்நிலைகளை நம்ம தவறு செய்கிறோம், பாவம் செய்கிறோம். ஸோ உடனடியாக ஆவியானவர் என்ன செய்வார்னா நம்ம மனதோடு பேச ஆரம்பிப்பார். ஆவியானவர் பேசணும்னு நம்ம என்ன செஞ்சிடணும், மனம் திரும்பிடணும். மனம் திரும்பிட்டோன்னு செஞ்சு, மனம் திரும்பினாலே அவர்கிட்ட ஓடணும் கூட இல்லை, மனம் திரும்பிட்டாலே அவர் நம்மளோட நடக்க ஆரம்பிச்சுவார். ஓகேங்களா? அந்த மன திரும்புதல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுக்கு நம்ம ஆவியான ஒத்தாசை, நமக்கு உதவி நிச்சயமா நமக்கு தேவை. ஸோ அது ஒரு வேளை லைக் சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி வரலாம், அதில் பெரிய ஆக்சிடென்டாகவும் வரலாம். எந்த காரியமா இருந்தாலும் உடனடியாக ஆவியார் நம்மளோட கூட பேசுவார். ஏன்னா ஆவியார் நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கார். ஆமாவா இல்லையா? அவர் நமக்குள்ள இருக்கிறார். ஸோ அவர் இருக்கிறதுனால நம்ம உடனடியாக அவர்கிட்ட நம்மளோட மனது சொல்லிடுச்சுன்னா நிச்சயமா அவர் பேசுவார். இப்போ யாரும் சொல்ல முடியாது நான் செஞ்ச தவறு எனக்கு தெரியவே இல்லை, இல்லை இது பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆவியானவர்களுக்கு என்ன சொல்லிட்டே இருப்பாரு, செஞ்சது தவறு, இது சரியில்லை சொல்லுவாரா இல்லையா? பேசுறது தவறு, பார்த்தது கூட தவறுன்னு சொல்லுவார், ரெண்டாவது விதமா பார்த்துருந்தான். ஓகேங்களா? ஸோ நிறைய காரியத்தை அவர் உள்ளுக்கு, ஏன்னா இது நமக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும், இது மனுஷன் கண்ணுக்கு தெரியாது. ஸோ சில பேர் பாவம் செஞ்சுட்டு சில காரியம் கேட்டிருப்பாங்க. என்ன காரியம் கேட்டிருப்போம்னா, நான் தேவன்கிட்ட போனோம்னா இது ரொம்ப பெரிய பாவமா இருக்கு, அவரு அடிச்சு போட்டுருவாரு, தண்டிச்சிருவாரு, ஸோ என்னை மன்னிக்க மாட்டாரு. அதனால அது அப்படியே என்ன செய்வாங்க, தேவன்கிட்டையும் போக மாட்டாங்க, பேர் கிறிஸ்துவர்களா அப்படியே வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிப்பாங்க. அது பயத்தினால இருக்கலாம், இல்லை அந்த வார்த்தை புறப்பட்டு வரும்போது எங்க நான் என்னை ஆக்கினிக்குள்ளாக போட்டுருவாரோ அப்படின்ற ஒரு பயமாகவும் இருக்கலாம். ஆனா ஒரு காரியம் கத்து இந்த காலவேளை சொல்ற, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில போனாலும் கத்து நீங்க மனம் திரும்பினா ஆன் தி ஸ்பாட், அதுக்கு நீங்க போய் பாவம் செய்யுங்க நான் சொல்லலை. ஓகேங்களா? நீங்க என்ன வேணா செய்யலாம். ஸோ தேவன்கிட்ட மனம் திரும்பினா நீங்க நல்லா இருவீங்க நான் சொல்ல வரல, அப்ப நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஆனா சில சமயங்கள்ல நம்முடைய சூழ்நிலைகள் அப்படி உருவாக்கப்படும். ஓகேங்களா? சில பலவீனத்தின் நிமித்தம் சில சூழ்நிலைகள் உருவாக்கப்படும் போது செய்யற தவறுல நம்ம மனம் திரும்பும் போது தேவனோடு கூட நம்ம நடக்க நம்ம பிரயாசப்படுவோம்.
ஸோ மன்னிக்க முடியாத தப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எந்த தப்பா இருந்தாலும் கர்த்தர் மன்னித்து அவரோடு சேர்த்துக்கொள்ள அவர் ரெடியா இருக்கார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தாவீது ஒரு தவறு செஞ்சார். தவறு இல்லைங்க, பெரிய பாவம். எல்லாருக்கும் தெரியும் தானே? யாருக்கு தாவீது செஞ்ச தவறு தெரியாத யாருன்னு சொல்ல முடியுமா? அமைதியா இருக்கீங்க. தெரியுமா தெரியாதா? தெரியும். ஸோ எல்லாருக்கும் தெரியும். அவன் செஞ்ச பாவம் ரொம்ப ரொம்ப பெரிய பாவம். ஆனா அவன் செஞ்சுட்டு அவன் ராஜாவா இருக்கிறதுனால அவனை ஆடி மேய்க்கிறதுல இருந்து கர்த்தர் ராஜாவா கொண்டு வந்தாரு. ஸோ அவன் இருக்கிற அந்தஸ்து, அவன் காரியங்கள், அவன் ரொம்ப திறமையா அந்த உரியாவை கொண்டது அவனுக்கு அது வந்து ஒரு பெரிய காரியமா அவனுக்கே தெரியல. அது மறைச்சிட்டான். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, எதையும் மறைக்க முடியாது. கர்த்தர் நாத்தான் வேலை அனுப்புறாரு. அழகா ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தனுக்கு ஒரு ஆடு இருந்துச்சு, ஒரே ஒரு ஆடு தான் இருந்துச்சு. ஒருத்தனுக்கு மந்தையே இருந்துச்சு. ஆனா ஒரு விருந்தாடி வரும்போது மந்தையிலேருந்து ஆடை பிடிக்காம அந்த ஒரு ஆடை பிடிச்சி வெட்டி சமைச்சு கொடுத்துட்டான்னு சொல்லுவார். இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். யார் இந்த பயங்கரமான மனுஷன் சொல்லுவார். நீ தான் அந்த மனுஷன் சொல்லி ரொம்ப அழகா சத்தியத்தை அவன்கிட்ட சொல்லிடுவார். ஸோ இது கேட்டோன்னே அவன் உடனடியா மனம் திரும்புவான். தான் செய்தது அது வரைக்கும் அவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சின்னு அவனுக்குள்ள ஆவியானவர் இல்லை. நான் ஒண்ணு சொல்லிட்டா அவருக்காக கிறிஸ்து மறிக்கல. ஸோ இன்னைக்கு உங்களுக்கும் எங்களுக்கு நமக்கும் கூட கிறிஸ்து நமக்காக மறித்து அவர் நம்மோடு கூட நமக்குள்ள வாசம் செய்கிறவரா இருக்கிறாரு. அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியணும். ஆனாலும் கூட நாத்தான்வேல் இதை உணர்த்தும் போது தாவீது ஆன் த ஸ்பாட் தேவனுடைய சமூகத்துல அறிக்கை செய்ய ஆரம்பிப்பான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த அறிக்கையின் சங்கீதம் வந்து Psalms 51ல நீங்க வாசிச்சீங்கன்னா, தேவனே உடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், மிகுந்த இரக்கத்தின்படி மீறுதல் நீங்க நீ சுத்திகரிக்க முழுவதும் பாவ அறிக்கையா தான் இருக்கும். ஸோ பாவ அறிக்கை செய்து மன திரும்பி கர்த்தரோடு நடக்க ஆரம்பிப்பான். ஸோ கர்த்தரோடு நடக்க ஆரம்பிக்கும் போது தேவ அன்பு அவனை பிடித்துக்கொள்ளும். தேவ அன்பு ஒரு மனுஷனை பிடிக்கும் போது அவனுக்கு அந்த பாவம் வந்து பெரிய பாவம் தான். அவன் மனம் திரும்பும் போது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்வாரு, இவன் என் இதயத்துக்கு ஏற்ற மகன் சொல்லிட்டு அவர் கர்த்தர் சொல்றது உங்களுக்கு நீங்க வாசிச்சிருக்கீங்க. நிறைய வசனம் நான் வாசிக்கல, நான் சொல்ற நிறைய காரியங்கள் வசனத்துல இருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த அன்பினால் அவன் பிடிக்கப்படுவான். ஸோ நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருமே இயேசுவின் அன்பினால் பிடிக்கப்பட்டவர்கள் தான். ஒருவன் அன்பினால பிடிக்கப்பட்டா அவன் ஒருவேளை தவறு செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் கர்த்தர் அவனை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், அவனை நிலைநிறுத்துவார். அது நிச்சயமான ஒரு காரியம். அப்படியே விட்டுற மாட்டார். அந்த அன்பு அவனை விடாது, புறக்கணிக்காது, தள்ளியும் விடாது. அந்த அன்பு என்ன செய்யும், அவனை தேடி போய் பிடிச்சிடும். இந்த அன்பு எப்படி பிடிக்கும்னா, ஒரு புல்டாக் இருக்குல்ல, அந்த புல்டாக் மனுஷனோட கழுத்தை பிடிச்சிச்சின்னு வைங்க. புல்டாக் தெரியுங்களா, அப்படி குண்டா இருக்கும் மூஞ்சி. ஸோ அந்த புல்டாக் ஒரு மனுஷனோட கழுத்தை பிடிச்சிச்சின்னு வைங்க, அந்த பிடியிலேருந்து அது வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு நம்மளை இப்படி பிடிச்சுக்கும். ஸோ அந்த பிடிமானது அந்த அன்பின் அந்த தாவீதுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அன்பின் அவருடைய பிடிப்பு அவனுக்கு கிடைச்சிச்சு. ஸோ நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த அன்பின் பிடிப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. அதனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். நம்ம யாரையும் நம்ம இயேசுவை தேடி போடலாம். ஆனால் இயேசு நம்மளை தேடி வந்து ரட்சித்து நம்மளை கிருபையா இது வரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருடைய அன்பு ரொம்ப பெருசு. நீங்க தேவ அன்புக்கு முன்பாக மனித அன்பை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஆனா மனித அன்பு வந்து ஒரு வேலை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா காரியங்கள் வேற மாதிரி இருக்கும். ஒரு வேலை தள்ளி விட்டுருவாங்க, புறக்கணிச்சிருவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க, நிறைய காரியம் நடக்கும். அது மனிதனுடைய அன்பு. அதை நான் நீங்க பேச வரல. ஏன்னா இன்னைக்கு தேவனுடைய ஆழமான அன்பு என்ன செய்யும் அப்படின்றது மட்டும்தான் இன்னைக்கு காரியங்கள். ஸோ இந்த ஆழமான அன்புக்குள் நம்ம வரும்போது தேவன் நடத்துகிற பாதைகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ இது பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளுக்கும் நல்லாவே தெரியும்.
ஆனா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் கடிந்து கொண்டு காரியங்களை செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. அவங்க நியாய தீர்ப்பை குறித்து பேசும்போது ரொம்ப கடிந்து கொண்டு பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் தேவ அன்பு எவ்வளவோ ஆழமானதுன்னு அவங்களுக்கு அறிந்திருப்பாங்க. நிச்சயமா தெரியும் அவங்களுக்கு. சில ஒரு தீர்க்கதரிசியோட காரியத்தை நம்ம பார்ப்போம். இது யோனா தீர்க்கதரிசி. ஸோ வசனத்தெல்லாம் வாசிக்கல, ஒரே ஒரு வசனம் மட்டும் அதுலேருந்து வாசிப்பேன், அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்லிடுறேன். இந்த யோனாட்ட கர்த்தர் என்ன சொன்னாரு? நினிவேக்கு போய் அந்த அக்கிரமம் ரொம்ப பெருசா இருக்கு, அதை அழிக்க போறேன், போய் சொல்லினாரு. யோனா என்ன செஞ்சான்? அந்த வம்பே எனக்கு வேண்டாம், தர்ஷீசுக்கு கப்பல் ஏறி பரப்பிட்டான். கர்த்தர் விட்டாரா? இல்லை. உங்களை அழைச்சிட்டாருன்னு வைங்க, நீங்க எங்கேயும் கப்பல் ஏறி போக முடியாது. உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு தெரியுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு. நீங்க என்ன வேணா தப்பிச்சு ஓடலாம். எனக்கு இந்த வேலையே வேண்டாம், இந்த ஊழியமே வேண்டான்னு கூட ஊழியம் போகலாம். அதுக்கு நல்ல உதாரணம் உங்க பாஸ்டர். நிச்சயமா சொல்றேன், தெய்வ சமூகத்திலிருந்து இந்த ஊழியம் செய்யற வேலை மட்டும் எனக்கு வேணாம், டச் அண்ட் கோ மாதிரி நான் வேலை செய்யறேன், வந்து எதுனா புது வேலையா இருந்தா நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்றது. ஆனா கர்த்தர் நல்லவர். ஆவியானவர் பேச ஆரம்பிச்ச உடனே பேசுனேன், கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு பயன்படுத்த போறாரு அப்படின்னு. ஆஹா, அவங்க வைஃப் அதோட வேண்டாங்க, எனக்கு இது முடியாத ஒண்ணு, எங்களை விட்டுருங்க, நான் பட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம், எதுக்கு பிரச்சனை. ஏன்னா ஊழியம் செய்யும் போது பல சோதனைகள் மத்தியில, பல பிரச்சனைகள் மத்தியில கடந்து செல்லணுன்றதுக்கு. ஆனா தேவன் அவர்களை முன் குறித்திருக்கிறாருன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனா இன்னைக்கும் நான் சொல்றேன், உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு மேலும் ஒரு அழைப்பு இருக்கு. எந்த நோக்கத்தோடு உங்களை பிடிச்சாரோ அந்த பிடிப்பு மாறாது, அதை செய்தே முடிப்பாரு. யோனா ஓடுனான், கப்பலே ஓடுனான், பெரும் காற்று அனுப்பினாரு, அதுக்கப்புறம் நீர்மூழ்கி கப்பல் மாதிரி ஒரு மீனையும் அனுப்பினாரு. ஆமா வழியா அது கொண்டு போய் எங்க போட்டுச்சு? கரெக்டா நினைவேல போய் கட்டி போட்டுச்சு. இப்ப போய் சொல்லு, நின்று போறது கிடையாது. போய் சொன்னான், என்ன சொன்னான்? நீங்களோட அக்கிரமம் ரொம்ப பெருசா இருக்கு, நிச்சயம் அழிச்சிடுவாருன்னு சொல்லிட்டு அமைதியா வந்து ஒரு இடத்துல காத்திருந்தான். எப்படி அழிக்க போறாருன்னு பார்க்க. ஆனா அவருக்கு தெரியும், யோனாவுக்கு தெரியும் இவர் அழிக்க மாட்டாருன்னு தெரியும். ஆனா இப்பதான் அக்கிரமம் பெருசா இருக்கு, அழிப்பாரு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். அவன் பக்கத்துல ஒரு ஆமணக்கு செடியும் இருக்கும், அது நல்ல போய் உட்காந்துருப்பான். இப்ப பார்த்துக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நேரத்துல கர்த்தர் ஒரு புழு அந்த ஆமணக்கு செடி மேல கத்திடுவாரு. கொஞ்ச நேரத்துல அந்த ஆமணக்கு செடியும் ஒன்றும் இல்லாம போயிடும். சரியான கோவம். ஏற்கனவே இப்போ அந்த என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் போய் சொன்னதுக்கு அப்புறம், ஏன் போய் சத்தியத்தை சொல்லணும்னா, சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஒட்டு மொத்த ஜனங்களும் ரட்டுடுத்தி உபவாசம் பண்ணி சாம்பல்ல உட்காந்துட்டாங்க. மனம் திரும்பி, ஓகேங்களா? அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட ஆடு மாடு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா எல்லாரும் அப்படியே உட்கார்ந்தோன்னா என்ன ஆச்சுன்னா, கர்த்தர் செய்வேன்னு சொன்ன அந்த தண்டனையை கொடுக்காம அவங்கள மீட் எடுத்துட்டார். ஸோ இது பார்த்துட்டே இருந்த யோனாவுக்கு பயங்கர கோபம். இதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், அந்த வசனத்தை வாய்ப்பேன், ரொம்ப நல்லா இருக்கும். யோனா 4:2. யோனா சாப்டர் 4:2. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நீ நித்தமே நான் முன்னமே தர்சிசுக்கு ஓடி போனேன். நீ இரக்கமும் மன உறக்கமும் நீதி சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்றவருமான தேவன் என்று அறிவேன். ஆமென். கர்த்தர் சூஸ்ரம். நான் எதுக்கு யோனா ஓடி போன தெரியுங்களா? இவரு மிகுந்த இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். இவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். இவர் செய்வேன்னு சொல்லி செய்ய மாட்டார். அவர் அனுப்புற நோக்கமே அழிக்கிற நோக்கம் இல்லை. அனுப்புற அந்த தீர்க்கதரிசி அனுப்புற நோக்கமே அந்த ஜனங்களை எப்படியாச்சும் மீட் எடுக்கணுன்ற நோக்கம் தான். ஸோ இதை நீங்க அங்க செய்வேன், எங்க தேசத்துல இருக்கும் போதே சொன்னேன், நான் போல வற்புறுத்தி என்னை அனுப்புனீங்க. அவனோட வேலை என்ன? போய் சொல்லதான் சொன்னார். இப்போ அவனுக்கு என்ன கோபம்?
நான் சொன்னது நடக்கல. ஆமாவா இல்லையா? அவன் போய் என்ன சொன்னானோ அது நடக்கல. தேவன் செய்ய நினைச்சது மட்டும்தான் நடந்துச்சு. ஸோ இப்போ அவனுக்கு அது கோபம். அதை கர்த்தர் அழகா யோனா கிட்ட அது உணர்த்துவாரு. இப்போ இந்த ஆமனுக்கு சரி செத்து போச்சா, உடனே கர்த்தர் அவனோட பேசுறாரு. அவனுக்கு ரொம்ப எரிச்சல் அடிச்சு, வெயிலுக்கு தாங்கி ஒரு இடத்துல உட்காந்துருந்தா அந்த செடி கூட அவருக்கு பிடிக்கல, அதையும் கூட எடுத்து போட்டுட்டாரே சொல்லி கோபமா இருப்பான். அவர் அழகா வந்து சொல்லுவாரு, ஒரு சாதாரண ஆமனுக்கு செடி, ஆத்மாவே இல்லாத ஆத்மனுக்கு செடிக்காக நீ இவ்வளவு व्यसனப்படுறியே, 120,000 மக்கள் கொண்ட இந்த நினிவே இவ்வளோ ஆத்துமாக்கள் அழிஞ்சு போயிருமே, இதுக்காக நான் மனஸ்தாபப்பட மாட்டேனா? ஏன் உனக்கு புரியலன்னு ரொம்ப அழகா அந்த சத்தியத்தை அவனோட கூட பேசுவார். ஸோ அவருடைய அன்பின் ஆள்ன்றது சொல்லி முடியாது. அவங்க அக்கிரமம் பெருசு தான். ஆனால் எப்படிப்பட்ட அக்கிரமம் இருந்தாலும் கர்த்தருடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான், எப்படியாவது அந்த ஜனத்தை மீட்டெடுக்கணும், ரட்சிக்கணும், அவர்களை அவருடைய பிள்ளையாய் மாற்றணும். இதுதான் அவருடைய நோக்கம். இதுதான் அவரு யோனா மூலம் அவங்க வெளிப்படுத்தினாரு. யோனாவுக்கும் அந்த சத்தியத்தை விளங்க செய்தார். ஓகேங்களா? ஸோ யோனாவுக்கு அவருடைய அன்பு தெரியும், அவருடைய அனுப்புகிற நோக்கமும் தெரியும். ஆனாலும் அவன் சொன்ன வார்த்தைக்கு சில காரியம் நடக்கலைன்னு சொல்லி அவனுக்கு வெசணும். ஆனாலும் கூட அதில் கர்த்தர் அழகா அவனுக்கு வெளிப்படுத்தினார். இது பழைய ஏற்பாட்டில் ஒரு உள்ள காரியம். புதிய ஏற்பாட்டில் இன்னொரு காரியம், இயேசு எப்படி அன்பின் அடிப்படையில் ஒரு மனுஷனை சீர்படுத்தினாரு, ஸ்திரப்படுத்தினாரு, பலப்படுத்தி அவருக்குள் நிலைநிறுத்துகிறார். அதை அந்த பகுதியை நம்ம வாசிச்சுட்டு செய்தியை முடிச்சிடும். ஓகே, ஜான் சாப்டர் 21 verses 3 to 9. John chapter 21 verses 3 to 9. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷர் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டியை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தார். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்கூடிய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கின்றதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கின்றதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கதை நமக்கு சுஸ்திரம். கதை புரிஞ்சிச்சா? இயேசு மறிச்சிட்டாரு. இப்போ இயேசுவோடு கூட 3 வருஷம் அவரோடு கூட நடந்தாங்க. நல்ல போஷிப்பு கிடைச்சிச்சு, எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுச்சு, இயேசுவோடு நடந்தாங்க. இப்போ இயேசு இல்லை. இப்போ மறுபடியும் எங்கே போயிட்டாங்க? அவர் செஞ்ச அற்புதம், அடையாளம் எல்லாத்தையும் பார்த்தாங்க. அவர் விட்டு செல்லும் ஊழியத்தை செய்யும்படி அவர் அநேக நேரத்தில் அவங்களுக்கு உபதேசித்து காரியங்களை சொல்லி கொண்டே வந்தார். ஆனால் அவர் இல்லைன்னு உடனே என்ன செஞ்சிட்டாங்க? ஏதாச்சும் போஷிப்பு வேணுமேன்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போயிட்டாங்க. மீன் பிடிக்க போனால் அங்கே மீன் ஒன்றும் அகப்படவும் இல்லை. இப்போ உயிர் திறந்த இயேசு அந்த மத்தியில் வந்து நிற்கிறார்.
அவங்கள பார்த்துட்டு இப்போ ஆக்சுவலி இயேசு விட்டு ஓடி போனால் என்ன சொல்லியிருக்கணும்? அமைதியாக இருக்கீங்க. 3 வருஷம் நல்லா தானே சாப்பிட்டுட்டு கூட நல்லா இருந்தீங்க, நான் சொன்னதெல்லாம் கேட்டீங்க, நான் விட்டு சில ஊழியத்தை செய்வேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன்டா இப்படி போனீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனால் அப்படி கேட்கல. 5வது வசனம் வாசிப்போம், 5லேருந்து 7 வாசிப்போம். ரொம்ப அழகாக இருக்கும். பிள்ளைகளே ஸ்டார்ட் பண்ணார். புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டான்னு கேட்டார். அதுக்கப்புறம் வலைய வலது பக்கம் போடுங்க அப்படின்னாரு. வலது புறம் வலைய போட்டோன்னே அவங்களுக்கு அகப்பட்ட மீன் 153 மீன். அதுவும் பெரிய பெரிய மீன், வலை இழுக்க முடியாத அளவுக்குள்ள மீன். ஸோ இந்த மீன் இவ்வளவு மாட்டினோடனே இயேசுக்கு அன்பான சீசன் அங்கே போட்டிருக்கு. யோவான் இயேசுக்கு அன்பான ஒரு சீசன். ஸோ யோவான் சொல்லுவான், அவர் கர்த்தர். அந்த வார்த்தை, அந்த மீனை பார்த்தோன்னே தெரியலான மீனை பார்த்தா யோவான் சொல்லுவான், அதே அவர் கர்த்தர். உடனே அவன் அரைக்கச்சை கட்டிட்டேங்கன்னா நீங்கே வந்து இயேசுகிட்ட செஞ்சுட்டான். வெயிட்டே பண்ண. ஏன்னா பேருக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அம்மா வழியா மீன் பிடிச்சி இவ்வளோ திரளான காரியங்கள் பிடிச்ச அனுபவம் இருக்கு. உடனே கத்துட்டு வருவான். அங்கே வந்தோடனே அவங்கள மற்றவங்களும் மெதுவாக தான் வந்து சேருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்க்கும்போது அங்கே என்ன இருந்துச்சுன்னா கறி நெருப்பு போட்டிருப்பாரு, அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தெல்லாம் வச்சிருப்பாரு, அப்பம் வச்சிருப்பாரு, அந்த மீனெல்லாம் கறி நெருப்பில் சுட்டுட்டு எல்லாம் அவன் காயத்தைப்படுத்தி வச்சிருப்பாரு. இதை பார்த்தோன்னே பேதுரு அப்படியே மனம் கசந்து தேவனுடைய சமூகத்தில் வந்துடும். அது மட்டும் இல்லை, அவங்க எல்லாத்துக்கு மறுபடியும் புறப்பட்டு வருவாங்க. ஒட்டுமொத்த அந்த சீசன்லையும் மறுபடியுமாய் இயேசு தன்னிடமாய் சேர்த்துக்கொள்வார். அவங்க மறுபடியுமாய் தேவனிடத்துல வந்துடுவாங்க. இவர் உபயோகிச்ச விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அவரு அங்கே பழைய ஏற்பாடு காரியங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். புதிய ஏற்பாட்டில் இயேசு செஞ்ச காரியங்கள் அந்த சீசர்களை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு அவரு திட்டல, அடிக்கல, ஒன்றும் செய்யல. பிள்ளைகளே, அவர் எப்படி கூப்பிடுறாருன்னா அவருடைய டீப்பான அன்புல இருந்து அவர் கூப்பிடுறாரு. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு வலது பக்கமா மீனை போட சொல்றாரு, வலையை போட சொல்றாரு. மீன் இழுக்க முடியாத அளவுக்கு அவங்க இழுத்து கொண்டு வந்து சேர்றாங்க. ஸோ ஒரு ஆச்சரியமான முறையில், இது சாதாரணமான அன்புன்னு சொல்ல மாட்டேன், இது அனுபவிச்சாதான் நிறைய நேரத்தில் நமக்கு தெரியும். இந்த அன்பை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஒரு காரியம் செய்யணும். அடிக்கடி இந்த வேதத்தில் தேவ அன்பு எப்படிலாம் கர்த்தர் நம்மளோட கூட பேசுறாரு செய்யறாருன்றதை அடிக்கடி நம்ம வாசிக்க ஆரம்பிக்கணும். அவருடைய அன்பின் காரியத்தை நம்ம வாசிக்க நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் இந்த அன்பின் காரியம் ரொம்ப விசேஷமா இருக்கும். அது வாசிக்க நீங்க அறிந்து கொள்ளலாம். அவருடைய அன்பு வந்து ரொம்ப பெருசு. அந்த மாதிரி ஒரு அன்பை நீங்க தேடி எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. யாரு வேணாலும் விட்டு போயிடுவாங்க. ஆனா தேவ அன்பு உங்களை பிடிக்கும் போது அந்த அன்பு நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னா, இது இருந்தா போதும் என் வாழ்க்கையில அப்படின்னு உங்களுக்கு மனசுல இருக்கும். வேற எந்த அன்புமே எனக்கு வேண்டாம், இந்த கிறிஸ்துவோட அன்பு என்னை அப்படியே ஒரு மாதிரி இறுக்கி நம்மளை அவருக்குள்ள வைத்துக்கணும். ஸோ இந்த அன்புக்குள்ள நம்ம வரணும். இதுக்காகத்தான் நிறைய நேரத்தில் நமக்கு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த வசனத்தை நான் வாசித்து செஞ்சிட்டு இருக்கும்போது நான் ஒரு சர்மன் தான் செய்ய ஆரம்பிச்சேன். எனக்கு தொடர்ந்து ஒரு 3-4 சர்மன் இதே அடிப்படையில் கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். என்ன காரியம் நான் சொல்றேன்னா, அவருடைய அன்பு ரொம்ப ரொம்ப ஆழமான அன்பு. அந்த அன்புக்குள்ள நம்ம வர்றதுக்கு கர்த்தர் நிறைய காரியங்களை நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துறதுக்கு நிறைய காரியங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறார். அப்படியே விடுறது கிடையாது. எப்படியோ செஞ்சுட்டு தவறு நம்ம ரொம்ப அலட்சியமா இருக்கும். ஆனா அவரை தள்ளி விடுற தேவனே இல்லை. எவ்வளவு காரியம் செஞ்சாலும் அழகா ஸ்திரப்படுத்துறாரு, அழகா பலப்படுத்துகிறாரு, அழகா நம்மளை தூக்கி எடுத்து நடத்துகிறாரு. ஸோ நீங்கள் நிறைய உங்களோட வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலும் நான் அந்த அனுபவத்திலேருந்து உங்க மத்தியில் பேசிட்டு இருக்கேன். நிறைய நேரத்தில் நான் தப்பு செய்யலையா, நிறைய தப்பு செஞ்சிருக்கேன். ஆனால் அவர் திருத்துற விதம் இந்த மாதிரி தான் திருத்துவார்.
அப்படியே நம்மளே உடஞ்சி போயிடுவோம். அடிக்க மாட்டாரு, உதைக்க மாட்டாரு, தண்டிக்க மாட்டாரு. ஆனா அவர் பேசுற விதம், அவரு நம்மளை கரெக்ட் பண்ற விதம் நம்மளை அப்படியே உருக்கிடும். ஓகேங்களா? இவ்வளவு அன்பு நிறைந்த தேவனா நம்மளை ஆராதிக்கிறோம். அவருடைய அன்பு சொல்லி முடியாத ஒரு அன்பு. அந்த அன்புக்குள்ள தேவன் நம்மளை நடத்தணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறார். அவருடைய அன்பின் நிமித்தம் தான் நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, மீறுதலுக்காக, நம்முடைய நோய்களுக்காக அவரே சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஸோ அவர் வந்தது உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு இல்லை. அந்த ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் உலகத்தில் வந்தார். எப்போ நீங்க விசுவாசித்து மனம் திரும்பி, இது எவ்ரிடே நடக்க வேண்டிய வேலை. தினம் இந்த மனம் திரும்ப, தினம் சில காரியத்தில் நம்ம வார்த்தையினால, செய்கைனால, பார்வையினால நிறைய காரியம் நம்ம தவறு செய்யறோம். தினம் டக்கு டக்குன்னு நம்ம மனம் திரும்பி, ஐயா வேணாம் நான் செஞ்சது பாவனை செஞ்சு பேசுது, டக்குன்னு நீங்க மனம் திரும்பி பாருங்களேன். ஒரு உங்களே அறியாம ஒரு சந்தோஷம் உங்களோட வாழ்க்கையில உங்க மனசுல உண்டாகும். இந்த நாள்கள் கூட ஒருவேளை கத்திர சித்தமா தான் அடுத்த வருஷம் செய்தியில மேபி கண்டினியூ தேவன் கொடுத்த இந்த சத்தியத்தை தான் பேசுவேன்னு நான் விசுவாசிக்கிறேன். அது எனக்கு தெரியாது, தேவ சித்தமாக தான் அவன் மத்தியில தான் பேசுவேன். கத்திர நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய அன்பின் ஆழம் அல்லதிட முடியாதது. அவருடைய அகலம், நீளம், உயரம் எவ்வளவுன்னு சொன்னாலே தெரியாது. ஏன்னா அவருடைய பாவத்தையே கிழக்குக்கும் மேற்குக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அவரை எரிந்து போட்டுட்டார். ஸோ நம்மளை அப்படி மன்னிச்சு நிறைய காரியங்களுடைய வாழ்க்கையில மன்னிச்சு மறந்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை நடத்துகிற கர்த்தருக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய அன்பு ரொம்ப பெருசு. ஸோ விசுவாசிப்போம், தொடர்ந்து கூட கர்த்தர் நம்மளை அப்படியாகவே நடத்துவார். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் இருக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் தலைவணங்கி ஜெபம் பண்ணணும். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையான கர்த்தர் நீரையா, உம்முடைய அன்பு போல ஒருவரும் எங்களை நேசிக்க முடியாது. நாங்கள் அறிந்தவர்களாக என்னுடைய சமூகத்தில் இருக்கிறோம் ராஜா. இது உம்முடைய குடும்பம் தகப்பனே. நீர் பெயர் சொல்லி ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீர் ராஜா. நீர் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். நீர் எந்த நோக்கத்தோடு ஒவ்வொருவரையும் நீர் பிடித்துக் கொண்டீரோ, உம்முடைய அன்பு எப்படி ஒவ்வொருவரையும் பிடித்துக் கொண்டதோ அந்த அன்பின் நிமித்தமே நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொண்டு செல்ல நீர் கிருபை செய்யும். முற்றிலுமாய் வந்த குடும்பம் ஒவ்வொருவரையும் பேர் பேரா எங்களையும் தாழ்த்தி உடைய வல்ல கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் ரத்த கொட்டைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் குறைவில்லாதபடி நிறைவாய் ஒவ்வொருவரும் அப்பா உடைய நாமத்தின் மகிமைக்காக ஜீவிக்க கிருபை செய்யும். துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.